இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது, பாரதி எந்திரிக்காம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா? எப்போ நேரத்தோட எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. நாமளும் இன்னைக்கு கவனிக்கவே இல்ல, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளே. பாரதி, பாரதி, என்னமாச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? தெரியல பாட்டி, தலையெல்லாம் வலிக்குது, கண்ணை திறக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு பாரதி, என்ன சொல்ற நீ? ஐயோ பாரதி, நீ கவனிக்கவே இல்லையா? எதை சொல்றீங்க பாட்டி? உன் உடம்பு முழுக்க அந்த தாய் நிறமேனியா நிக்கிறா பாரதி. அம்மா போட்டிருக்கு பாரதி. அம்மா போட்டதுனாலதான் உன் உடம்பு அசதியா இருந்திருக்கு. அதான் நீ தூங்கிக்கிட்டே இருந்திருக்க. எப்படி நீ கவனிக்காம விட்ட? தெரியலையே பாட்டி, நேத்துல இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன்ல, அதான் ஒண்ணுமே தெரியல. ஆத்தா முழுசா உன் மேல இறங்கி இருக்கா. இதுக்கு உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நீ இங்கே இரு, இந்த வந்துடுறேன். எங்க பாட்டி போறீங்க? இரு, நான் வந்து சொல்றேன். பாட்டி, பவானி, ஆதியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அமெரிக்காவுக்கு போயிடுவீங்களா, இல்ல இங்கதான் இருப்பீங்களா? சின்ன அதை பத்தி எந்த முடிவும் எடுக்கல பாட்டி. எது எப்படியோ பவானி, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சின்ன 10 நாள் தானே பாட்டி. அதுவும் சரிதாம்மா. பெரியம்மா, என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமாங்க, அது வந்து பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா தம்பி, ரொம்ப நேரமா படுக்கையில இருக்கான்னு சொல்லி நான் இப்பதான் போய் பார்த்தேன். அந்த தாய் பாரதி மேல நிறமேனியா இருக்கா. மீனா, கல்யாண முடிவா இருக்கிற வீட்ல இப்படி அம்மா போடுறது சரியான சகுனம் இல்ல. அம்மா, தயவு செஞ்சு இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வம்பு? வா, போய் பாரதிய பாத்துட்டு வருவோம்.